வாழ்க வளமுடன். அம், இந்த பதிவு எல்லாமே என்னோடய ஆஃபீஸில் வந்து நான் எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு சில பேசிக் டவுட்ஸ், பின்ன அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரதுக்காக, ஒரு மெடிடேஷன் ப்ரொசீஜர் சொல்லி தரதுக்காக ஆரம்பித்தது தான். அது வந்து நான் ஆஃபீஸில் வந்து ஹிந்தியில் பேசினேன். ஸோ அதோட கண்டென்ட் வந்து தமிழ்லேயும் எனக்கு வந்து பதிவு பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதோட இனிஷியேட்டிவ் தான். ஸோ நம்மளோட இந்த பதிவுகளில் ஒரு ஏன்னா டாபிக் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இனிஷியலாக எந்த பதிவு நம்ம ஆரம்பித்தாலும் அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இனிஷியலாக ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் என்ன டாபிக்னு சொல்லி. இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து டாபிக் பார்த்திங்கன்னா இனிஷியல் சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மெயினாக நம்ம கவர் பண்ணக்கூடியது ஒரு பேசிக் லாஸ், நம்மளோட இயற்கை, நம்மளோட உடம்பு எந்த தத்துவத்தில் இயங்குது அப்படின்றதுக்காகவும், பின்ன நம்ம நம்ம ஃபிசிக்கல் பாடின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அதில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, நம்மளோட வேதிக் ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைம் எந்த அளவுக்கு இருக்கோ கவர் பண்ணலாம், பாக்கி உள்ளது அடுத்தடுத்த வர பதிவில் கவர் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ முதல்ல இந்த பதிவை கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், கண்ணை மூடிங்க. கண்ணை மூடின அப்புறம் நம்மளோட சுவாசத்தையே கவனிங்க. சுவாசத்தில் நம்ம மூச்சு காற்று எப்படி உள்ளே போகுது, வெளியில் வருது. இன்ஹேல் பண்ணும்போது ஒரு ஒயிட் லைட் இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸேல் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு சில நெகட்டிவ் ஏதாவது தாட்ஸ் இருந்தால் அதை வெளியே எக்ஸேல் பண்ணுற மாதிரி யோசிக்கலாம். இப்போ இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது ஓம் சான் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் சான் பண்ணலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிங்க. ஒரு சான்ஸில் தான் இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கடவுள் வந்து கணபதியை தியானத்தில் எடுத்துப்போம். அதில் மனசில் நினைங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபவசாந்தயே. வக்ரகுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்ரதா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. கணபதியிலேருந்து ஆசீர்வாதம் வர்றதா மனசில் நினைங்க. அடுத்ததாக எப்போதுமே நம்ம எந்த ஒரு சிந்தனையோ எந்த ஒரு ஞானத்தை எடுக்கிறதுனா இருந்தாலும் அதோட தேவியான சரஸ்வதி அவங்கள மனசில் நினைக்கிறோம். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறோம். சரஸ்வதி மனஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா.
சரஸ்வதிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. அடுத்து நம்ம எப்பொழுதும் நம்மளை மற்றபடி எப்பொழுதும் நினைக்கக்கூடிய நம்மளோட குரு அவரை உங்களுக்கு சிலப்போ குரு இல்லைன்னா, குரு யாரும் இல்லைன்னா நம்ம பகவான் சிவா இல்லை பகவான் நாராயணா, உங்களுடைய இஷ்ட தேவதம் யாதை வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம். மனசில் தியானம் பண்ணிங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு ரேவோ பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சிவாய குருவே நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. குருக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொறுமையாக கையில் ரப் பண்ணிவிட்டு கண்ணில் ஒத்திங்க. இப்போ நம்ம டாபிக் போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு பேசிக் லாஸ். அதாவது நான் ஆஃபீஸில் இதை ஆரம்பிக்கும் போது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பேசிக்காக எங்களோட லைஃப்பில் வந்து ஹெல்த்தோட இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப், த வே ஆஃப் லைஃப்க்கே ஒரு சில தத்துவங்கள் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட இயற்கைக்கு ஒரு 4 லா பேசிக்கான லாஸ், இது இல்லாமல் நிறைய லாஸ் இருக்குது. ஆனால் பேசிக்கான லாஸ் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன லா ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு லா. ரெண்டாவது வந்து லா ஆஃப் ட்ரூத். மூணாவது வந்து லா ஆஃப் கர்மா. ஃபோர்த் லா ஆஃப் ஃப்ரீ வில். இதை வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். லா ஆஃப் டைம்ன்றது நமக்கு டைமை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம்ன்றது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். இப்போ இருக்கிறது பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இது ஒரு வாஸ்ட் டாபிக், இருந்தாலும் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். நம்மளோட எல்லா ஈவெண்ட்ஸும் ரெக்கார்டட். மத்தலப் ஒரு வகையாக இந்த ஈவெண்ட் வந்து யூனிவர்ஸில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் இங்கேருந்து ஒரு வானத்தை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. இந்த நட்சத்திரத்தோட நம்ம என்ன சொல்கிறோம், அது இவ்வளோ நேரம் அதோட லைட் இங்கே வரத்துக்கு இவ்வளோ காலங்கள் ஆகுது அப்படின்னா அதோட நம்ம பாஸ்ட்டை பார்க்குறோம். ஸோ அந்த பாஸ்ட் கூட யூனிவர்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இந்த லா ஆஃப் டைம் எப்படின்னா ஈவன் நம்ம நினைக்கக்கூடிய தாட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் எங்கே ரெக்கார்ட் ஆகுது, எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து லா ஆஃப் ட்ரூத். இந்த லா ஆஃப் ட்ரூத்தில் வந்து சாதாரண மக்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். லா ஆஃப் ட்ரூத் இருந்தது, அந்த லா பிரேக்கே பண்ண முடியாது. இப்போ நம்மளோட மனசில் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் யூனிவர்சல் ட்ரூத்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ பேசிக்காக நம்ம ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதுனால இறை நம்பிக்கை. இப்போ இறைவன், சில பேர் நான் இறைவனை பார்த்தா தான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்மளோட விஷன், நம்ம பார்க்கக்கூடிய ரேஞ்சு இந்த யூனிவர்ஸில் லைட்டோட ஸ்பெக்ட்ரமே இவ்வளோ தான், ரொம்ப கம்மி. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 7 கலர்ஸ் நமக்கு இந்த ரேஞ்சில் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். நம்மளால் இந்த ரேஞ்சுக்கு கம்மியாக உள்ளதும் அதிகமாக உள்ள ரேஞ்சஸும் விசிபிள் லைட்லேயே பார்க்க முடியாது. இது வெறும் நான் லைட்டில் மட்டும்தான் சொல்கிறேன். நம்ம நினச்சிட்ருக்கோம் லைட் மட்டும்தான் மீடியம்னு. இது இல்லாமல் நிறைய ரீஜன்ஸ், அஸ்ட்ரல்
இது இருக்குது. அவங்க அஸ்ட்ரல் பீயிங்ஸை லைட்டால் மட்டும் பார்க்கணும். லைட் இல்லாத ஒரு இது வரைக்கும் நம்ம சயின்ஸே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தில் கூட இருக்குது. ஸோ லா ஆஃப் ட்ரூத்துன்றது அதுதான். இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்மளோட நாலேஜ் எவ்வளவோ அதுதான் உண்மை. நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் உண்மை. இதில் இந்த இந்த லா ஆஃப் ட்ரூத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட மைண்ட் செட் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். நம்ம எப்போ நம்மளோட மைண்ட் செட் வந்து நாலேஜுக்கு ஓப்பனாக இருக்கோ அப்போ நம்மளுக்கு நிறைய ட்ரூத் ரிவீல் ஆகும். இது மாதிரி ட்ரூத் ரிவீல் ஆனது தான் நம்மளுடைய ரிஷிகள் முனிகள்லாம் வந்து ஒரு நூல்களாகவும் புராணங்களாகவும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேதங்கள், இந்த மந்திரங்கள், பின்ன வந்து நமக்கு வந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே, தந்த்ராஸ் எல்லாமே அந்த ட்ரூத்து தான். ஸோ இந்த லா ஆஃப் ட்ரூத்தை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதை பற்றி இன்னும் அதிகமாகவும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கர்மா. இந்த லா ஆஃப் கர்மா வந்து நம்மளோட பேசிக்கலாக நம்ம இப்போ இருக்கிற லிவிங் கண்டிஷன், நம்மளோட கண்டிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லா ஆஃப் கர்மான்றது என்னென்னா, இந்த லா ஆஃப் கர்மாவில் எல்லா லாஸுமே வருது. ஈவன் நம்மளோட ஃபிசிக்கல் லாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்டன்ஸ் லான்னு சொல்கிறோம். நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அதுக்கு ரியாக்ஷன் வருது. இதுவுமே லா ஆஃப் கர்மா தான். லா ஆஃப் கர்மாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கர்மாவும் டைமும் ஓரளவுக்கு லிங்க்டு. நம்ம இந்த கர்மாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், லா ஆஃப் கர்மாவில் நம்ம இப்போ நம்மளோட வீட்டில் உள்ள நம்மளோட பிரச்சனை, நம்மளோட இண்டிவிஜுவல் ஹெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், நம்மளோட ஃபைனான்ஷியல், இது எல்லாத்துக்குமே இந்த லா ஆஃப் கர்மா வந்து பேஸ். அதே மாதிரி இந்த லா ஆஃப் கர்மா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த லா ஆஃப் கர்மா தான் நம்மளோட பாஸ்ட் ஜென்மா அப்படின்றதையும் எடுத்துகிட்டு வருது. புரியுதா? அப்படியே நம்ம பாஸ்ட் ஜென்மெல்லாம் இருக்கா, நம்ம வந்து உண்மையானே நம்பலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரியான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளோட ரிஷிகள் முனிகள்லாம் ரொம்ப வெரி கிளியர். நீங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவங்க நல்லாவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் லைஃப்னால தான் இந்த ஜென்மமே நீ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சரி நம்பணும், நமக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லைன்னா, இப்போ நான் வந்து சொல்கிறேன், நம்ம எல்லாருமே எந்த சர்ச்னாலும் கூகுள் தான் போவோம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரெக்கார்டட் ப்ரூஃப் தான். எட்கர் கேசின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் அன் அமெரிக்கன் கிளாரிவாயிண்ட்னா அவரால் வந்து ஒரு ஃப்யூச்சர் ரீடிங்லாம் கொடுக்க முடியும். அவர் நம்மளோட 1940 அந்த ரேஞ்சில் இருந்திருக்காரு. அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஎஸில் ஒரு தனி அவர் இருந்த இடத்துக்காக ஒரு போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பின்ன அதில் அவரோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, அவர் எத்தனை ரீடிங் அடுத்தவங்கள பார்த்து, இப்போ அடுத்தவங்க நிறைய பேர் அவர்கிட்ட வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களோட நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் இது மாதிரியான விஷயங்களில் சஃபர் ஆகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரெக்கார்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 14,000 ஸ்கிரிப்சர்ஸுக்கு அவர் எழுதின இத்தனை பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் ரீடிங்ஸ்னு சொல்லி அதை அவங்க லைப்ரரியாகவும் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. புரியுங்களா? நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் திஸ் இஸ் ரியல். இது ரொம்ப ரியல். நம்ம இப்போ நம்ம இருக்கோம், நம்மளோட பாஸ்ட் லைஃப் ஏன் தெரியலனா அதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கல்லை ஒரு கலங்கின குளத்தில் போட்டுட்டு அந்த கல் இல்லைன்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா நம்மளோட மைண்ட் அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா நான் எப்பயுமே எதை சொல்லுவேன், எந்த பதிவிலுமே நம்ம திருமூலரோட இதை நான் சொல்லுவேன். திருமூலரோட அந்த உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோகுல வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு தன் சீவன் சிவலிங்கம். அந்த எனக்கு தெல்ல தெளிந்தார்க்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து டவுட் இருக்குது. அதை பற்றி நான் நிறையா எல்லார்ட்டையும் கேட்பேன். என்னோட இதில் வந்து தெல்ல தெளிந்தாருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட இது. ஆனால் நம்மளோட மனசு எப்போ தெளிவாக தெரியுதோ நம்மளால் நம்மளோட பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாமே பார்க்க முடியும். இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்களோ. ஏன்னா நம்ம இந்த கரண்ட் ஏஜில் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம டெக்னாலஜிக்கலி பயங்கர அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி. இந்த ஏஜில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்பலைன்னு வச்சிங்களேன், நம்ம சொல்லணும், நம்மளோட அறியாமைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மொபைல் ஃபோனில் வந்து நம்ம டவரில் கனெக்ட் பண்ணுறோம். எத்தனை பேர் வேணால் பேச முடியுது. இப்போ ஒரு விஷயம் எடுக்கிறோம், இப்போ யூடியூப்பில் ஒரு சேனல் போட்டு இவங்களோட ரெக்கார்டிங்கை நம்ம கேட்குறோம். அது எப்படி வருது? இட் கம்ஸ் த்ரூ ஏர். ஒரு எனர்ஜி, சொல்லப்போனால் ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வழியாக வந்து நம்ம அதை பார்க்க முடியுது. ஆனால் அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் எந்தெந்த ஸ்க்ரீனில் வருதோ, இப்போ மொபைலில் வருதோ அது நம்மளால் கேட்க முடியுது. ஸோ நம்ம அதனால் இந்த ரேஸ்லாம் முன்னாடி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் இருந்து இது மாதிரியான எனர்ஜி ஃபீல்டில் ரெக்கார்டாக இருக்குது. அதுதான் ப்ளே ஆகுது. ஏன் இந்த லா ஆஃப் கர்மா சொல்கிறோன்னா, ஒவ்வொருத்தவங்களும் பிறக்கும் போது
ஒரு சில கர்மாவோட பிறக்கிறாங்க. அந்த கர்மாவுக்கு பேர் தான் பிராப்த கர்மா. இந்த கர்மாவை நம்மளே தான் சூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிராப்த கர்மான்னு பேர். ஆனா இது எதுலேருந்து சூஸ் பண்றோம்னா, சஞ்சீத கர்மா. நம்ம வேதஸ்ல சொல்ற சஞ்சீத கர்மாலேருந்து ஒரு பகுதி எடுத்துட்டு வரோம். ஏன்னா, ய இ இ இது வந்து நம்மளுக்கும் அந்த சொல்லப்போனா நம்மளோட காட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் இருக்கிற ஒரு இது. நீ இத்தன கர்மா யூ ஹேவ் டூ லேர்ன். நம்மளோட ஒவ்வொரு பிறப்புக்குமே காரணம், இட் இஸ் அ லெசன். நம்மளோட இவங்களே சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒவ்வொரு ஆத்மாவுமே பரமாத்மா தான். அதுலேருந்து எப்ப பிரியுதோ, இந்த நம்மளோட சொல்லப்போனா, அ நம்மளோட ஆசைகள், இச்சாக்கு ஏத்தாப்புல அது அவங்களோட அப்பா, அம்மாவையும் சூஸ் பண்றோம். நம்ம தான் நம்மளோட அப்பா, அம்மாவையும் சூஸ் பண்றோம். அப்படியே நம்ம பிசிக்கல் பாடி அ நம்ம வந்து சூஸ் பண்றோம். அதான் ஜீன்ஸ் நம்ம தான் சூஸ் பண்றோம். பேஸ்ட் அப்பான் வாட்? நம்மளோட அந்த பிராப்த கர்மால நம்ம இந்த இந்த ஜென்மத்தில என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கணும்னு நெனச்சு வரோமோ, அதுக்கு உண்டான கர்மா. பின்ன ம் அப்பா, அம்மாவையும் நம்ம தான் சூஸ் பண்றோம். பின்ன அப்பா, அம்மாவையும் சூஸ் பண்றோம். நம்மளோட சிஸ்டர்ஸு, நம்மளோட சகோதரிகள், சகோதரர்கள் இதையும் நம்ம தான் சூஸ் பண்றோம். நம்மளோட லைஃப் பார்ட்னரையும் நம்ம தான் சூஸ் பண்றோம். பின்ன நம்ம என்னென்ன லெசன் லேர்ன் பண்ண வரோம், அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு வர்றது தான் இந்த லா ஆஃப் கர்மா. இந்த லா ஆஃப் கர்மாவ இன்னொரு டீட்டெயில்ஸா நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு லா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான லா, லா ஆஃப் ஃப்ரீ வில். இந்த லா ஆஃப் ஃப்ரீ வில் வந்து நெறைய பேர் வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். இந்த லா ஆஃப் ஃப்ரீ வில் காடே நம்ம ஃப்ரீயா விட்டார். ஏன்னா, நீ ஒரு சில விஷயங்கள லேர்ன் பண்ணியும் வரலாம். இல்ல அத என்ஜாய் பண்ணிட்டும் வரலாம். சில பேர் என்ன பண்றாங்க, லா லா ஆஃப் ஃப்ரீ வில்ல சரி இந்த பிராத்ம கர்மால நம்ம எடுத்துட்டு வரோம். அதில வந்து குட் திங்ஸும் இருக்கு, பேட் திங்ஸும் இருக்கு. சரி சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம ஏன் இந்த இந்த ஃப அந்த பேட் பார்ட் ஆஃப் கர்மாவ வச்சுக்கணும். அந்த பேட் பார்ட் ஆஃப் கர்மாவ நம்மளால அழிக்கலாமே! அப்படின்லாம். ஸோ ஏன்னா இந்த லா ஆஃப் ஃப்ரீ வில் பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் ஃப்ரீ வில் வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு த பவர் ஆஃப் காட். இது எத்தன பேரால யூஸ் பண்ண முடியுதோ, அவங்க தன்னோட கர்மாவ மாத்த முடியும். டெஸ்டினிய மாத்த முடியும். மாத்த முடியும். ஆனா, இந்த ஃப்ரீ வில்க்கு வேண்டிய ஒரு சக்தி, ஒரு வில் பவர். அந்த வில்ன்னு சொல்றேன். அந்த வில் பவர். இந்த வில் பவர் நமக்கு வேணும்னா, அந்த வில் பவர் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? எப்படி அத கேதர் பண்ணி, இந்த எடுத்துட்டு வந்த இந்த சொல்லப்போனா இந்த பிராப்த கர்மாவ எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது? ஏன்னா, இனியும் நமக்கு வந்து சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் வேணுமா? வேணாமா? ஸோ இது எல்லாமே நம்ம டிசைட் பண்றது தான் இந்த லா ஆஃப் ஃப்ரீ வில். இத நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இப்ப இந்த ஒரு பதிவு பார்க்குறோம். இந்த பதிவுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வில் எடுத்துக்கலாமா? இல்ல வேணாமா? ஏன்னா, பின்ன சேஞ்ச் மத்தலப் அந்த சேஞ்ச் நம்ம வந்து சரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அடுத்த ஸ்டெப் வேணும். ஸோ எல்லாமே இந்த ஃப்ரீ வில்ல தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃப்ரீ வில் இந்த இந்த லாஸ்லாம் நீங்க இப்போதைக்கு வச்சுக்க. இந்த டீட்டெயிலா நம்ம அப்புறமேல் நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு உள்ள டாபிக்ல இன்னொரு நம்மளோட நான் சொன்ன மாரி, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நம்மளோட இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்த பத்தி ஒரு சாம்பிளான ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்ப நெறைய பேர் சொல்றாங்க, நம்ம வந்து ஹெல்த்த பத்தி வி ஆர் சஃபரிங் ஆன் ஹெல்த். இது உங்களுக்கும் இல்ல. என்னோட லைஃப்ல நான் பார்த்த நெறைய விஷயங்களும் ஹெல்த்ல. ஏன்னா நம்ம இந்த பிராப்த கர்மான்னு சொன்னால, அந்த பிராப்த கர்மால நம்ம ஹெல்த்த பத்தி நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால தான் அது மாரியான ஒரு டிசீஸோ என்னமோ வருது நமக்கு. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளமே வருது ஹெல்த்துக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா, இந்த வீடியோ பாருங்க. இனிமேட்டு நமக்கு அது எதனால வந்து அந்த இனி 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 வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்த் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால நம்ம என்ன பண்றோம், எய்தர் நம்மளே ஒரு மெடிகேஷன் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் வந்து சரி போனா சரி ஒரு எனி சீரியஸ் ப்ராப்ளம்னா அவர் என்ன பண்றாரு, ஸ்கேன் பண்றாங்க அவங்க. ஒரு பிளட் டெஸ்ட்டு பின்ன ரிப்போர்ட். இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் பாடிய பக்காவா ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஜஸ்ட் பிசிக்கல் பாடிய ஸ்கேன் பண்ணிட்டு, இதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க உண்மையாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட ரிஷி முனிகள்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பஞ்சகோஷான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடம்பு வந்து நம்ம பார்க்குற உடம்பு வந்து பஞ்சகோஷம். இட்ஸ் 5 லேயர்ஸ்ன்றாங்க. அதில நம்ம பிசிக்கலா பார்க்குறது வந்து இந்த பிசிக்கல் பாடி. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிராயிங் போடுறேன். இதான் நம்மளோட ஆத்மா. இது ஃபுல்லா ஆனந்தமய கோஷம். ஃபுல்லா ஆனந்தமய கோஷம் இது. உள்ள ஆனந்தா. இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு. இது வந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்.
இது வந்து நாலேஜ். இது நாலேஜ்ன்னு சொல்லிக்கலாம். நம்ம இப்போ ஒரு விஷயத்த செய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சாப்பிட்றோம். அது வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது, என்ன பண்ணுதுன்ற நாலேஜ நம்ம ஒண்ணும் யோசிக்கிறதில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த நாலேஜ் வந்து விஞ்ஞானமய கோஷத்திலே ஆல்ரெடி இருக்கு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த மனோன்மய கோஷம். நம்மளோட ரெக்கார்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பிறந்ததுலேருந்து என்ன பண்ணோம்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அந்த பிராப்த கர்மாவும் இதில தான் இருக்கு. ஆஸ் எ ரெக்கார்ட். எப்படி ரெக்கார்ட் அதில இருக்கு. பின்ன நம்மளோட எமோஷன்ஸ், ஃபீலிங். இந்த ஜென்மத்தில நம்ம என்ன பண்றோமோ, அதுவும் இந்த எமோஷன்ஸ், ஃபீலிங், எமோஷனல்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில தான் இருக்கு. இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பிராணமய கோஷம். பிராணம். பிராணமய இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் பாடி. நம்ம என்ன பார்க்குறோமோ இந்த பிசிக்கல் பாடி. நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இது பிசிக்கல் பாடி. இது அடுத்து பிராணமய கோஷம். இந்த பிசிக்கல் பாடியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுங்களேன். அவங்க டாக்டர் உடனே டயக்னைஸ் பண்ணிட்டு, சரி இதான் உங்களுக்கு ப்ராப்ளம். சரி ஒரு சின்னதா உங்களுக்கு வந்து என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ம், கட்டி இருக்கு. ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம். ஒரு ஒரு ஆர்கன் வந்து உங்களுக்கு சரியில்ல. அப்படின்னு அவங்க ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. உடனே வந்து இல்லைங்க அந்த ஆர்கன் எதர் நீ ரிமூவ் பண்ணுங்க. இல்ல கட்டிய அத ரிமூவ் பண்ணுங்க. அப்படின்றாங்க. சரி நம்ம வந்து அத ரிமூவ் பண்றோம். ஓகேவா? ஆனா மீண்டும் அந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஏன் வரல? ஏன் இப்போ இவ்வளோ தூரம் டாக்டர் டயக்னைஸ் பண்ணி சொல்றாங்க. ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம டீப்பா இந்த இதில உள்ள பார்க்கும்போது, நம்ம வெறும் பிசிக்கல் பாடிய மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. இது ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல. ஈவன் ரிலேஷன்ஷிப்பு, நம்மளோட வாழ்க்கையில வர பாக்கி உள்ள எல்லா பிரச்சனைக்குமே இதுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம டாப் சர்ஃபேஸ் லேயர மட்டுமே ட்ரீட் பண்றோம். அவங்க அதுக்கு மேல உள்ள போறதில்ல. அவங்க ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, பட் அதுதான் அவங்களோட ரூல். அதான் அவங்க படிச்சிருக்காங்க. அதான் பண்றாங்க. ஆனா நீங்க அதோட உள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் சொன்னேன்ல ஒரு பிராணமய கோஷம் அண்ட் மனோன்மய கோஷம். இன்னைக்கு மனோன்மய கோஷத்த தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி என்ன ஆகுது, இந்த மனோன்மய கோஷத்தில நம்ம பிராத்த கர்மால கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அது இல்லாம நம்ம வந்து இப்போ ஒரு எமோஷன்ஸ் இப்போ இப்போ ஒரு ஒரு பிரச்சனையே வருது, ஒரு பயம் வருது, இல்ல சில பேர்த்துக்கு கோவம் வருது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலைன்னா, இப்ப இது எல்லா தாட்டுமே இந்த மனோன்மய கோஷத்தில ரெக்கார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நமக்கு அடிக்கடி கோவம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கோவம் வந்து நம்மளோட நம்மளோட பிசிக்கல் பாடியில லிவர் கிட்ட தான் ஸ்டோர் ஆகும். லிவர்ல தான் ஸ்டோர் ஆகும். அதோட அதோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அங்க தான் இருக்கும். இப்ப எப்பல்லாம் அந்த கோவம்ன்றது அந்த லிவர் கிட்ட இருக்கோ, அது இம்மீடியட்டா நம்மளோட பிராணமய கோஷத்த லைட்டா அஃபெக்ட் பண்ணும். இந்த பிராணமய கோஷத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா, இந்த பிராணமய கோஷம் என்ன பண்ணும்னா, பிசிக்கல் பாடியில அதே இடத்துல அஃபெக்ட் ஆகும். இப்ப பிராணா தான் நம்ம சொல்றோம். பிராணா தான் நம்மளோட கரண்ட் லைஃப் ஃபோர்ஸ். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லிவர்ல இருக்கு. அதனால இந்த எமோஷன்னால, கோவத்தினால அந்த பிராணா வந்து லிவருக்கு போ வேண்டியது எது கம்மியாவோ, அதிகமாவோ போய் அந்த ஆர்கனோட செயல கம்மி பண்ணும். ஸோ இப்ப லிவர் சரியா ஒர்க் ஆவலைன்னா பார்த்தீங்கன்னா, டோட்டல் அது வந்து ஒரு லிவர் வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆர்கன். அது நம்மளுடைய கெமிஸ்ட்ரியே மாத்தக்கூடியது. ஸோ அதனால வர பிரச்சனைகள்லாம் அக்ரிவேட் ஆகும். அக்ரிவேட் ஆகும். ஸோ இது வந்து நான் ஒரு லிவருக்கு எக்ஸாம்பிள். இப்போ வந்து பயம் இருக்கு. சில பேருக்கு அதிகமா பயம், "ஐயோ! நாளைக்கு என்ன ஆகுமோ? நம்ம பசங்களுக்கு என்ன ஆகுமோ? நம்மளோட லைஃப் என்ன ஆகுமோ?" இது மாரி பயப்படுறவங்க இப்ப மோஸ்ட்லி பயம்ன்றது வந்து நம்மளோட கிட்னிஸ்ல ஸ்டோர் ஆகும். இந்த கிட்னில ஸ்டோர் ஆகும்போது, கிட்னியோட ஃபங்ஷன் கிட்னி வந்து நம்ம கிட்னின்னு சாதாரணமா நினைக்கிறோம். கிட்னி நம்மளோட பியூரிஃபையும் பண்ணுது. அதுக்கு மேல ஒரு நாளமில்ல சுரப்பி இருக்கு. அட்ரினல் கிளாண்ட். அது நம்மளோட எல்லா பேட்டர்னையுமே மாத்தும். பயம், இன்னும் அதிகம் பண்ணும். ஸ்லீப்லெஸ், இன்சோம்னியா குடுக்கும். ஆ அதனால வரக்கூடிய விஷயங்கள் நெறைய இத இந்த இந்த ஒவ்வொரு ஆர்கன பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். நான் ஒரு ஓவரால் லே அவுட் சொல்லிர்றேன். ஸோ, அதனால நமக்கு வர்ற எல்லா பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்குமே உள்ள மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம் லிங்க்டு. ஸோ, இ இத வந்து மறக்காம நீங்க வந்து மனசுல ஒரு நல்ல பதிவு வச்சுக்கணும். அதனால இன்கேஸ் நம்ம வந்து எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும், நம்ம பார்க்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் என்ன? எதனால நம்ம எமோஷன்ஸ் வருது? ஓகே. அதுக்கப்புறம், ஓஹோ! இது வந்து கர்மாவோ! நம்ம என்னதான் நல்லதா நல்லதா நம்ம எமோஷன் வச்சிருந்தாலும், இது ரிப்பீட் ஆகுதுன்னா கர்மாவா?
ஸோ இந்த சரி இப்போ இந்த இந்த கர்மாவை என்ன பண்ணலாம்? இந்த கர்மாவை என்ன பண்ணலாம்? 2 விதம். ஒண்ணு அத நீங்க அனுபவிங்க. இட் இஸ் பர்னிங். இப்ப நீங்க சஃபர் பண்ணீங்கன்னா, இட் இஸ் பர்னிங். ஓகேங்களா? அந்த கர்மா இந்த நீங்க வந்திருக்கீங்க இந்த ஜென்மத்தில, அத நீங்க கவர் பண்ணணும். இன்னொன்னு வந்து, வி ஹேவ் த லா ஆஃப் ஃப்ரீ வில். இது என்ன பண்ணலாம்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். இப்போ வந்து கோவம் உதாரணத்துக்கு கோவத்த எடுத்துப்போமே. நம்ம என்ன பண்ணிடுறோம், கோவம்ன்றது ஒரு கோவக்னி. சரி நம்ம வந்து கோவத்த வந்து ஃபுல்லாவும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண அந்த இது வந்து இது கண்ட்ரோல் தான். இத நம்ம வந்து ஃபுல்லாவும் சப்ரஸும் பண்ண முடியாது. இட்ஸ் அன் அக்னி அது. இப்போ அந்த அக்னி இருந்தா தான் அந்த லைஃப் வரும். புரியுதா? நெறைய பேர் என்ன பண்றாங்க, கோவம் வந்தோனே கோவத்த வெளியில தள்ளிடுறாங்க. யார் மேலயாவது காமிச்சிடுறாங்க. இல்ல அத ஃபீல் பண்ணி வருத்தமா வச்சிருந்தா வருத்தத்துக்கும் பயங்கர எஃபெக்ட் இருக்கு. எத்தன பேர் நம்ம வருத்தம் படுறோமோ, சாரோஸ் நம்ம இன்னொன்னு சொல்ல இன்னொரு எப்பலாம் நமக்கு மனசுல வருத்தம், சாரோஸ் இருக்கோ, அது டைரக்ட்டா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்களேன், லங்ஸ்க்கு உண்டான எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். கோல்டு. சரி இப்ப ஐயோ! நம்ம சின்ன பசங்க, அதுங்க என்னப்பா பண்ணுது? அதுக்கு பிராப்த கர்மால இருக்கலாம். அந்த ஒரு வருத்தம். புரியுதா? அது வந்திருக்கலாம். அது அவங்களுக்கே தெரியாது. அது எப்ப அந்த செடி வலியுதோ அப்ப தான் தெரியும். இப்ப பெருசானவங்களுக்கு நெறைய வருத்தம் வரும் அதே மாரி. புரியுதுங்களா? ஸோ நம்ம இத பத்தி டீட்டெயிலா மனோன்மய கோர்ஸ் இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். எக்ஸாம்பிள். ஸோ சரி அப்பன்னா நம்ம இப்ப என்னன்னா, இந்த லா ஆஃப் ஃப்ரீ வில் வச்சு இந்த கர்மாவ ரிமூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். உதாரணத்துக்கு கோவத்த பத்தி எடுத்துக்கிட்டோம்ல, இந்த கோவத்த நெறைய பேர் வெளியில கொட்டிர்றாங்க. அடுத்தவங்கட்ட. இந்த கோவத்த நம்ம அடக்கி வைக்கக்கூடாது. இந்த கோவத்த ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு என்னன்னா, இந்த கோவத்த இந்த மாரி கோவம் வரும்போது, அது எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியும் லிவர்ல. அத கரெக்ட்டா அந்த இடத்திலேயே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அது எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றது தான் நம்மளோட ஒரு ப்ரொசீஜர். புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட ரிஷிகள் முனிகளே சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் கோவத்த கொட்டிட்டாங்களோ, அவங்களால கர்ம வினைகள எரிக்க முடியாது. தெரிஞ்சுக்கங்க. கர்ம வினை அனுபவிச்சுருவாங்க. அத உள்ளே இன்டர்னல் ஃபயரா யாகமா எரிக்கணும். ஏன்னா, அது ஒரு ஃபயர்ன்ட்டேன். இப்ப நம்ம சொல்றோம் நம்ம வேதிக் ட்ரெடிஷன்ல யாகம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஃபயர் காடுக்கு நம்ம குடுக்குறோம் ஆக்சுவலா. அது வந்து மெயின் காடுக்கு போகுது ஆக்சுவலா. ஸோ ஏன் அத நம்ம இன்டர்னலா நெறைய ரிஷிகள் முன்ன இன்டர்னலா தான் பண்ணாங்க அவ்ளோ யாகத்தையும். ஸோ அதுக்கு என்ன ஃபயர்? இது மாரியான ஃபயர்ஸ்லாம் அவங்க கேதர் பண்ணாங்க. எந்த இடத்துல கேதர் பண்ணணும் நம்மளோட பார்ட்ஸ்ல. ஸோ இத பத்திலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆ நான் ஏன்னா ஒரே வீடியோல நெறைய விஷயங்கள் சொன்னா, அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மைண்ட் கிராஸ்பிங் இருக்குன்னு தெரியல. நான் எங்க ஆஃபீஸ்லயும் மோஸ்ட்லி ஒரு 1/2 அன் ஹவர் பேசுவேன். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் அவங்ககிட்ட இன்டராக்ஷனா கேட்பேன். சரி இன்னைக்கு இந்த வீடியோட இந்த டாபிக்கோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல இத பத்தி இன்ட்ரஸ்டிங்கா நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். வாழ்க வளமுடன். நன்றி. சிவாய குருவே நம! ஸ்ரீ மாத்ரே நமः.